13 ஸ்டேட்ல எஸ்ஐஆர் பண்றாங்க. ஏன் அசாம்ல பண்ணல? ஏன் அசாம்ல பண்ணல? ஐயா உனக்கு சொல்றயா ஒருத்தர் நில்றா அவரு இல்லையா உம்மா நில்றா. அசாம்ல ஏன் பண்ணல? அசாம்ல அந்த என்எல்சி இருக்கு இல்லங்க, என்ன இருக்கு? என்எல்சி இருக்கு இல்லங்க. ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட. நேஷனல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இல்ல அது என்ன? அப்ப நீங்க குடியுரிமை பரிசோதிக்கிறதுக்கு தான் இத பண்றீங்க அப்படிதான்? கண்டிப்பாக. மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சா நான் கேட்க மாட்டேனாங்க. டம்மி ஓட்டுகளை நீக்கணும். அதுவா குடியுரிமையா? தெளிவா சொல்லுங்க. டம்மி ஓட்ட நீக்கிறதுக்கா, டெத் ஓட்ட நீக்கிறதுக்கா, குடியுரிமையை பரிசோதிக்கிறதுக்கா? இதுக்கு எது சொல்லுங்க? சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஓட்டு போடணும்னா முதல் அடிப்படை தகுதி நீங்க இந்திய குடிமகன். மனித உயிரோடு இருக்கும். மனித உயிரோடு இருக்கும். குடிமகன் தானே? நான் குடிமகனான்னு செக் பண்ணிட்டு தானே என் பேரை சேர்த்தீங்க. இப்ப நான் குடிமகன் இல்லன்னா நீங்க தானே ப்ரூவ் பண்ணணும். இல்லன்னு எதுக்கு நான் ரெண்டாவது தடவை ப்ரூவ் பண்ணணும்? கொன்னுடுவேன். If you are bad, I am your dad. இன்னும் குடியுரிமைக்கா இல்ல டம்மி ஓட்டுக்கா? ரெண்டுல எது? டம்மி ஓட்டு. அப்ப ஏன் குடியுரிமையை செக் பண்றதுக்கான ஆவணங்களை கேக்குறீங்க? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. கால வராதப்பா. குடி யார் கேட்டா? உங்களை யாராவது கேட்டாங்களா? ஆதார் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னு டாக்குமெண்ட்ல சொல்லிருக்கீங்க. ஆதார் இஸ் நாட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப்ங்கறதால தான் ஏத்துக்கல. அப்ப குடியுரிமை சொல்றதுக்கு உங்க இலக்கு. ஒரே நிமிஷம், உங்களை கேட்டாங்களா? என்ன கேக்குறீங்கல்ல? போய் பிரச்சாரத்தை முதல்ல அசாம்ல ஏன் இல்ல? அசாம்ல போலி வாக்காளர் இருக்கலாமா? அசாம்ல டபுள் என்ட்ரி இருக்கலாமா? அசாம்ல டெத் ஓட்டர் இருக்கலாமா? நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா தாக்குடா. அசாம்ல இருக்கிறது இல்லங்கிறதுக்கு அடுத்தது வருவோம். முதல்ல அசாம் இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி தானே. அங்க ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டுல ஒரு நிலைப்பாடு. ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? ஏன்? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க. போனோம் எங்க? போனோம் வந்துட்டு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். திறந்ததை நானே மண் போட்டு மூடிடுறேன். மக்களோட மக்களா நிக்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ணி போறாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான். போடா ஆளை மாயிரி. உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. இங்க வருவா முடிய வருவா. கட்டிங்க இப்படி இருக்கு. செதறுதுடா இதெல்லாம். அசிப்பு பயங்கரமா இருக்கா. மக்கா யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. சூடா சுண்டலு விஜய் தம்பி எல்லாம் மெண்டல் கொடூரமா. நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ரசிகர் தான். நான் டிஃபரெண்டா எல்லாரும் என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காஸ்டியூம்ல வந்துருவேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி. எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? எங்களெல்லாம் பார்த்தா தற்குறி கூட்டம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆமாங்க, டிவி கே சைடு இருக்கிறவங்க எல்லாருமே தற்குறி தாங்க. ஒரு 3 மணி நேரம் அந்த இடத்துல உட்காத்தி வச்சு மொபைல பார்க்காம அவனை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவனோட ஸ்ட்ரெஸ் இது பண்ணி அவன் குடும்ப கஷ்டத்துல மாற வச்சு போறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அவன் குடும்ப கஷ்டத்தை மறக்க வைக்கிறதுன்னு சொல்ல வரேன். கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மக்களோட தலைவனோட வேணாமே கொடுத்துடலாமே. தலைவனோட ஒண்ணும் பண்ண முடியாது. தலைப்படத்தை ஆட்டா இருக்கிறான். நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஆனா எல்லாரும் என்ன எப்படி கூடுவாங்கன்னா பார்த்தவங்க
ஒன்றிய அரசோட பிரச்சனைகளையும் மாநில அரசோட பிரச்சனைகளா தான் நீங்க இதுவரைக்குமே டைவர்ட் பண்ணிட்டு வருவீங்க. கரெக்டா நடந்த எஸ்ஐஆர்ல விஜய் அவர்கள் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷனா இருக்கட்டும், அந்த எஸ்ஐஆர் ஒன்றிய அரசோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது டிஎம்கேவோட சதி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்றீங்க. தலைவர் விஜய் வந்துகிட்டு பாஜகவோட பேரை எந்த இடத்துலயும் குறிப்பிடல. அந்த எஸ்ஐஆர் அந்த 10 நிமிஷம் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்லயும் அவர் முழுக்க முழுக்க திமுகவை தான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா திமுக பார்த்து என்ன சம்பந்தம் இல்லை. Emotional damage. ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு ரிப்பீட் ஒண்ணு இன்னொன்னு ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இல்ல 31 36 எல்லாமே தலைவர் தான். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம். கண்டிப்பா முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம். பிரதமர் சார் நீங்க இல்ல சார் ஸ்ட்ரைட்டா. ஆமா சார். ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கட்டல பண்ண மாட்டீங்க? நடிச்சே இரு சார். நான் வெயிட் பண்றேன் சார். அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். என்னென்ன பண்ணாம இருக்காங்க, தற்கூரி மக்கள் எல்லாம் தற்கூரின்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வெளிப்படுத்தினாரு. இனி வரை தெரியாது அவங்க தற்கூரின்னு சொன்னதெல்லாம். அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வச்சாரு. ஏதோ டிஎம்கேவா இப்ப நம்ம இவங்கள தற்கூரின்னு சொன்னா அப்புறம் அவர் வந்துகிட்டு தற்கூரி, அரிகூரி, ஆச்சரியக்கூரி, ஆண்கூரி, தர்மபுரி, வையாபுரின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுட்டானே பழக்கம். உண்மையா அன்பே இந்த பிளாக்ல இருக்கிறானா ஏன் லேப்ல இருக்கிறான்னு கணக்கு. என் லேபிள் இருக்கிறானா சூப்பர் கூட அவன் மேல கை வைக்கிறதுக்கு பயப்படுவான். போ. எடுத்துக்கலாமா? உண்மையா இவன் ஒரு உதவாக இந்த உதவாகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவாக இந்த ரெண்டு உதவாகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போகுது. அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட கவிஞர்கள் என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப அழகா மெருகேற்றி சொல்லக்கூடிய ஆளுமை அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த படி கவிதையின் இயல்பு. அதுதான் காதல் கவிதை எல்லாம் எழுதிருக்கீங்களா? காதல் கவிதையோட ஐயா அவர்கள் எழுதிய அந்த திமுக கவிதையை பத்தி தான் நம்ம இப்ப கேள்வி கேட்கிறோம். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கவிஞர்கள் மிகைப்படுத்தி பேசுவார்கள் என்றார்கள். ஒன்றுமே இல்லாத ஒரு தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இவ்வளவு அரசியலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நேரத்துல நடக்கலங்க. 1972 நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல். எம்ஜிஆர் திமுக இருந்தார் சார். எம்ஜிஆர் உள்ளிட்ட நடிகர்களை நாட்டுல எம்ஜிஆர் கூத்தாடி என்று சொன்னது யார் தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர். நீங்க அந்த பெருந்தலைவர் காமராஜரையும் வழிகாட்டி வச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் கூத்தாடின்னு சொன்னது தப்புங்கிறீங்க. நீங்க அந்த காமராஜர் மீது அவங்க சொல்லணும். ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ரொம்ப டஃப் சீட் கிடைக்கும். கஷ்டப்பட்டு வாங்கிட்டேன். ஒரு வருஷம் படித்தேன். திடீர்னு வீட்டுக்கு ஒரு நாள் வந்தோம். எனக்கு காலேஜ் போர் அடிக்குது. இல்லைப்பா எனக்கு சரியாகல. நடிகன் ரவிபர்னா விஜயோடைய ப்ரொஃபஸர். உங்கள் பையன் காலேஜ் தான் படிக்கிறான். மிஸ்டர் பண்ணி நான் தான் ப்ரொஃபஸர். நான் ஒரு நாள் கூட கிளாஸ்க்குள்ள பார்த்துருக்கேன். எப்போ பார்ப்பேன் 4 பேரோட அந்த காம்பவுண்ட் மேலே உட்காந்துருப்பேன். நீ பார்த்த உடனே இறங்கி ஓடுவாங்க. ஒரு வருஷமும் காம்பவுண்டில் தான் இருக்கான் போல. ஒரு வருஷமும். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். உங்களை நம்பி உங்களை பார்க்கணும்னு வந்து சாவறானே அவன் தற்கூரியா அறிவாளி? அது சொல்லுங்க. தற்குறிகள்லாம் கிடையாது. ஆச்சரியக்குறி, அரைகுறி. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. அந்த இடத்துக்கு போனா அந்த சம்பவம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும்னு நினைச்சு செயல்பட்ட நீங்க தற்கூரியா அறிவாளியா? அப்புறம் அந்த இடத்தை விட்டு ஓடிட்டீங்களே, நீங்க தற்கூரியா புத்திசாலியா? அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டே போவதே இருந்தீங்களே, ஒரு மாசம் அப்படி வீட்டுக்குள்ளே இருந்தீங்களே, நீங்க அரசியல்வாதியா முட்டாளா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி தற்குறி அந்த மரத்து மேல ஏறாத. தற்குறி 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 சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். எங்க பிளாஸ்ட் பிளாஸ்ட் இது அதுங்க ஜனநாயகன் படத்துல அந்த பாட்டுல வர்றதுங்க. அப்போ ஜனநாயகன் படத்துக்கு ப்ரோமோக்கு ஏதாவது ஷூட் பண்ணிட்டு போறாங்களா? இங்க வந்து இன்னும் மாறலங்க இந்த ஆளு. அதே டயலாக், அதே வெள்ளை சட்டை, அதே மாதிரியே சவால் விடுறது, அந்த இது இன்னும் மாறல பாருங்க. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். இந்த தற்கூரின்ற வார்த்தை எப்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தான் ஃபேமஸ் ஆயிருக்கு. சத்தியமா உண்மை அது. ஆமா, அந்த அவங்க கட்சி கொடின்றாங்க, அது ஸ்பெயின் நாட்டோட கொடி ப்ரோ. அது கூகுள் என்ன போட்டு காட்டுமா? நான் உங்களுக்கு கூகுள்ல போட்டு பாருங்க, ஸ்பெயின் நாட்டோட கொடி. அத வந்து தன்னோட கட்சி கொடின்னு சொல்றாங்க. ஐயோ ஐயோ தெரியுது சார். மெட்ரோ எங்கேயோ பாத்து இல்ல கொஞ்சம் அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே, அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக சார்